முற்றிலுமாய் அவர் கருத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுத்து இந்த நாளில் கர்த்தருடைய செய்தி நாம் கேட்போம். 2 சாமுவேலின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம். 2 சாமுவேலின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம். ரெண்டு சாமுவேல் 22ஆம் அதிகாரம் 18 22 முடிய மாறி மாறி வாசிக்கலாம். 2 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் 18 22 முடிய மாறி மாறி வாசிப்போம். நான் முதல் வசனம் வாசிப்பேன், 2வது வசனம் எல்லாரும் வாசித்தால் கன்ஃபியூஷன் ஆகும். ஆகையினால சன் மோசஸ் குடும்பத்தார் வாசிப்பார்கள். என்னிலும் பலவானாயிருந்த என் பலத்த சத்ருவுக்கும் என் பகைஞருக்கும் என்னை விடுவித்தார். என் ஆபத்து நாளிலே எனக்கு எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ எனக்கு ஆதரவாயிருந்தார். என்மேல் அவர் பிரியமாயிருந்தபடியால் விசாலமான இடத்தில் என்னை கொண்டு வந்து என்னை தப்புவித்தார். கர்த்தர் என் நீதிக்கு தக்கதாக எனக்கு பதில் அளித்தார், என் கைகளின் சுத்தத்திற்கு தக்கதாக எனக்கு சரி கட்டினார். கர்த்தருடைய வழிகளை காத்து கொண்டு வந்தேன், நான் என் தேவனுக்கு துரோகம் பண்ணினதில்லை. கர்த்தர் இந்த வார்த்தையை நமக்கு ஆசீர்வதித்து கொடுப்பாராக. பிரியமானவர்களே, இந்த நாளிலே மீண்டுமாக நாம் இந்த ஒரு வாரத்தை ஆண்டவர் நம்ம கூட்டி கொடுத்து கர்த்தருடைய நாளிலே நாம் ஆராதிக்கவும் அவருடைய செய்தியை கேட்கவும் ஆண்டவர் நமக்கு ஜீவனையும் சுவாசத்தையும் கொடுத்து ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நம்மை காத்து நடத்துகிற மகாபெரிய கிருபை தயவு இரக்கங்களுக்காக ஆண்டவருக்கு நாம் என்றென்றும் நன்றியுள்ளாக இருக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்வார். பிரியமானவர்களே, இன்றைக்கி நாம் அறிந்த ஒன்று, உலகமே இன்றைக்கி ஸ்தம்பித்து, உலகமே இன்றைக்கி பயந்து திகைத்து இன்றைக்கி கலக்கமுற்று இருக்கிற சூழலில் ஆண்டவர் இந்த ஒரு கர்த்தருடைய நாளை நமக்கு கூட்டி கொடுத்திருக்கிறார். பிரியமானவர்களே, தேசத்திலே என்ன செய்வோம் என்று சொல்லி புலப்படாமல் அநேக தேசத்தினுடைய பிரதிநிதிகள் என்ன செய்வது என்று அறியாமல் இந்த கொள்ளை நோய் நிமித்தம் மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். பாதிப்பினுடைய விளைவு ஒரு % தான் நமக்கு தெரியும். ஆனால் முழு பாதிப்பு இன்னும் கொஞ்சம் ஓரிரு மாதங்களில் போக போகத்தான் தெரியும். எந்த அளவுக்கு உலகத்தில் இருக்க நாடுகள் பாதிக்கப்பட்டிருக்கிறது, நம்முடைய நாடு எந்த அளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறது, என்னுடைய பாதிப்பின் விளைவு என்னென்ன கொண்டு வரப்போகிறது என்பதை நாம் பொறுத்திருந்து பார்ப்போம். ஆனால் தேவனாகிய கர்த்தரோ தம்முடைய பிள்ளைகளுக்கு அவர் எப்படி இருக்கிறார்? 19ஆம் வசனம் 20ஆம் வசனம் 19 20 சன் மனோ வாசிக்கலாம். என் ஆபத்து நாளிலே எனக்கு எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ எனக்கு ஆதரவாக இருந்தார். என்மேல் அவர் பிரியமாக இருந்தபடியால் விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து என்னை தப்புவிப்பார். பிரியமானவர்களே, இன்றைக்கு இருக்கிற சூழலில் ஆபத்து நாள், இன்றைக்கு ஆபத்து கிட்டி இருக்கிறது, சகாயம் இல்லை. இன்றைக்கு இருக்கிற இந்த ஆபத்து நாளில் தேவனாகிய கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு எப்படி இருக்கிறார்? ஆதரவாக இருக்கிறார். நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்துக்கு திரும்பி வருவேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். ஆகையால் இந்த உலகத்தில் ஸ்திரியானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாலோ, அப்படியே அவள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். பிரியமானவர்களே, உன் தாயும் தகப்பனும் கைவிட்டாலும் கர்த்தர் உன்னை சேர்த்து கொள்வார். ஆகவே நமக்கு இருக்கிற நம்பிக்கை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே. இந்த அஃப்கோர்ஸ் we are living in the hopeless world, but God has given hope. இந்த உலகத்திலே நம்பிக்கை இல்லாத இந்த உலகத்திலே ஜீவிக்கிறோம், ஆனாலும் கர்த்தர் நமக்கு நம்பிக்கை கொடுத்திருக்கிறார். ஆகவேதான் ஆபத்து நாளிலே நமக்கு எதிரிட்டு வருகிற சத்ரு அது எதுவானா இருக்கலாம், கொள்ளை நோயாக இருக்கலாம், பட்டயமாக இருக்கலாம், பஞ்சயமாக இருக்கலாம், நமக்கு சத்துருக்கள் என்று சொல்லப்படக்கூடிய பிசாசினுடைய கிரியைகள் நம்முடைய வாழ்க்கையில் அநேக ஜனங்கள் கூட நமக்கு சத்துருக்களாய் எழும்பலாம். பிரியமானவர்களே, இப்படி சத்ருவாய் நமக்கு விரோதமாய் விரோதியாய் கிரியை செய்கிறது எதுவாயிருந்தாலும்
நம்மை அவைகள் மேற்கொள்ள கூடாதபடிக்கு நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்கு ஆதரவாய் இருக்கிறார். நிச்சயமாகவே நம்மை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். அவர் நமக்கு ஆதரவாக நம்மை ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து பராமரித்து வழிநடத்தி வருகிறார். ஆகையினால தேவனுடைய பிள்ளைகளாக நாம் பயந்து போக வேண்டிய அவசியமில்லை, திகைக்க வேண்டிய அவசியமில்லை. ஏனென்றால் நான் ஆராதிக்கிற தேவன் என்னோடு கூட இருக்கிறார். அவர் எனக்கு ஆதரவாக இருக்கிறார். மனுஷனுடைய ஆதரவு இந்த உலகத்தில் நமக்கு தேவைதான். ஆனால் நம்மை நித்திய காலமாய் எல்லா இக்கட்டுகளுக்கும் ஆபத்துக்கும் விலக்கி பாதுகாக்கிறவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. ஆகவே அவருடைய ஆதரவில் தான் நாம் இருக்க வேண்டும். ஆகையினால் இங்கே சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லும்போது கர்த்தர் எனக்கு ஆதரவாக இருக்கிறார். அவருடைய ஆதரவில் இருக்கும்போது குறைவு என்ன இருக்கும்? பிரியமானவர்களே, அவர் நமக்கு ஆதரவாக இருக்கும்போது எல்லாவற்றிலும் தேவனாகிய கர்த்தர் முழு பொறுப்பெடுத்து காத்து நடத்துவார். ஆகையினால அவருடைய ஆதரவில் நாம் இருக்க வேண்டும். அவருடைய அதாவது மேய்ப்பன் தன் மந்தைகளை மேய்க்கும்போது மேய்ப்பனுடைய சட்டத்திட்டத்துக்கு உட்பட்டு, மேய்ப்பனுடைய காவலுக்கு உட்பட்டு மேய்ப்பனோடு இருக்கும்போது மந்தைக்கு பாதுகாவல் ஆதரவு உண்டு. எப்பொழுது மந்தையில் இருக்கிற ஆடுகள் மேய்ப்பனுடைய அந்த ஆதரவிலிருந்து வெளியே போகும்போது ஓநாய்கள் பீறி போடும். மேய்ப்பனுடைய காவல் கட்டுக்குள்ளே இருந்து ஐயோ இது என்ன இவ்வளோ நம்மளை கட்டுப்பாடுக்குள்ளே வச்சிருக்காரு அப்படி என்று சொல்லி அவைகள் விலகி போகும்போது நிச்சயமாகவே அவைகள் ஓநாய்களுக்கும் கரடிகளுக்கும் சிங்கங்களுக்கும் இரையாக கூடியதாக இருக்கும். ஆகவே தான் தேவனாகிய கர்த்தர் தம்முடைய ஆதரவாகிய சபையை ஏற்படுத்தி, சபையிலே ஐக்கியத்தை ஏற்படுத்தி, சபையிலே தேவனாய் கர்த்தர் நமக்கு போஷித்து, சபையிலே வைத்து நமக்கு ஆதரவாக ஆண்டவர் நடத்துகிறார். ஆகவே இன்றைக்கு எத்தனையோ பேர் இருக்கிறார்கள், சரியான சபையின் ஐக்கியம் இல்லை. சபையின் ஐக்கியம் இல்லாதனுடைய விளைவு இப்பொழுது கர்த்தருடைய பிள்ளைகளாக நாம் சபையின் ஐக்கியத்தில் இருக்கிறதுனால இந்த லாக்டவுன் பீரியடில் கூட, இந்த ஆபத்தான சூழ்நிலையில் கூட நாம் தேவனை ஆராதிக்க, அவருடைய செய்தியை கேட்க ஆண்டவர் நமக்கு இந்த ஐக்கியத்தை கொடுத்திருக்கிறார். அவருடைய ஆதரவில் இருக்கும்போது, சபை என்ற ஆதரவில் இருக்கும்போது, ஆகவே இதை நாம் அசட்டை பண்ணி அல்லத்தட்டி விட்டு போவோமானால் நிச்சயமாகவே இப்படிப்பட்டதான ஒரு நன்மையான ஈவுகள் இழந்து போக வேண்டிய சூழ்நிலை இருக்கும். பிரியமானவர்களே, இன்றைக்கு எத்தனை பேர் அப்படி வெளியே போய் இன்றைக்கி வேதனைப்படுகிறார்கள் தெரியுமா? எத்தனை பேர் இன்றைக்கு வேதனையிலும் கண்ணீரிலும் துக்கத்திலும் மன உளைச்சலிலும் இருக்கிறார்கள் கர்த்தருடைய ஆதரவை விட்டு போகிறதுனால. பிரியமானவர்களே, அதான் தேவனாய் கர்த்தரிடத்தில் பெற்ற நன்மைகளுக்கு தக்கதாக தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் அவருடைய ஆதரவை நாம் அசட்டை பண்ணாதபடி, சங்கீதக்காரனாகிய தாவீது தேவனுடைய ஆதரவில் இருந்தார். காரணம் என்ன? அவருடைய வாழ்க்கையில் அடுத்த வசனத்தில் 20 பார்க்கும்போது என்மேல் அவர் பிரியமாக இருந்தார். ஆண்டவர் தாவீதின் மேலே பிரியமாக இருந்தார். காரணம் என்ன? எல்லார் மேலும் எல்லாரும் பிரியமாக இருக்கிறதில்லை. நாமும் கூட இந்த உலகத்தில் ஜீவிக்கிறோம், சபையில் இருக்கிறோம், வேலைக்கு போகிறோம். நாம் அநேக சூழலில் நம்மை சுற்றி இருக்கிற சமுதாயத்தில் நாம் பார்க்கும்போது அநேகரை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இதில் எல்லாரிடத்திலும் நாம் பிரியமாக இருப்பதில்லை. யாரிடத்தில் பிரியமாக இருப்போம்? உதாரணமாக குடும்பத்தில் எடுத்துக்கொண்டால் கூட ஒரு 4 பிள்ளைகள் இருக்கிறார்கள் என்றால் பெற்றோர்கள் எந்த பிள்ளைகளிடத்தில் எல்லா பிள்ளையும் நேசிப்பார்கள். ஆனால் யாருக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பார்கள், யார் மேல் அதிகமாக பிரியமாக இருப்பார்கள் என்று பார்க்கும்போது பெற்றோருடைய சொல்லுக்கு கீழ்ப்படிந்து பெற்றோருக்கு உகந்த பிள்ளைகளாய் ஜீவிக்கும்போது அவர்கள் மேல் அதிக பிரியமாக இருப்பார்கள். அதுபோல தான் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் தாவீதின் மேல் பிரியமாக இருந்தார். தாவீதின் மேல் பிரியமாக இருப்பதற்கு காரணம் என்ன? அதே அதிகாரம் 22ஆம் வசனம், 23ஆம் வசனம், 22, 23 லோவிசால் வாசிக்கலாம்.
கர்த்தருடைய வழிகளை காத்து கொண்டு வந்தேன். நான் என் தேவனுக்கு துரோகம் பண்ணினது இல்லை. அவருடைய நியாயங்களை எல்லாம் எனக்கு முன்பாக நிறுத்தினேன். நான் அவருடைய பிரமாணங்களை விட்டு விலகாமல், அவருடைய பிரமாணங்களை, அவருடைய கட்டளைகளை, அவருடைய கற்பனைகளை முழு இருதயத்தோடு கை கொண்ட என் தாசனாகிய தாவீது, என் இருதயத்துக்கு ஏற்றவனாகிய தாவீது, அவன் எனக்கு சுத்தமானதையெல்லாம் செய்வான் என்று தாவீதை குறித்து கர்த்தர் சாட்சி கொடுத்தார். பிரியமானவர்களே, தாவீதின் தேவன் இன்றைக்கு நம்முடைய தேவனாக இருக்கிறார். தாவீதை குறித்து கர்த்தர் சொல்லும்போது, தாவீது என் இருதயத்துக்கு ஏற்றவன், அவன் மேல் பிரியமாக இருக்கிறேன். ஆகவே தேவனாய் கர்த்தர் யாரிடத்தில் பிரியமாக இருக்கிறாரோ நிச்சயமாகவே அவர்கள் தேவனாகிய கர்த்தருடைய ஆதரவில் என்றென்றைக்கும் இருப்பார்கள். எப்பொழுது ஆதரவு தேவை? ஆபத்து நாளிலே. ஆபத்து நாளிலே நிச்சயமாக ஆதரவு தேவை. ஓனாய் வருகிற போது மேய்ப்பன் இருப்பானால் தன் ஆடுகளை காப்பாற்றுவான். எப்படி தாவீது ஒரு சமயத்தில் சிங்கம் தன் ஆட்டை பிடித்து கொண்ட போது அதன் வாய்க்கு விடுதலை ஆக்கினார். கரடி ஒரு தடவை ஆடை பிடித்து கொண்டு போகும்போது அதனுடைய வாயிலிருந்து விடுதலை ஆக்கினார். பிரியமானவர்களே, எது நிமித்தம்? தாவீதினுடைய ஆதரவில் இருந்த ஆடுகளுக்கு தாவீது விடுதலை கொடுத்தார். அதுபோல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஆதரவில் இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆபத்து நாள் வரும்போயானால், இன்றைக்கு இருக்கிற ஆபத்து நாளிலே அவரே நமக்கு ஆதரவாக இருந்து வழிநடத்துவார். ஏசாயாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 37ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம், 37, 35 கிரேஸ் வாசிக்கலாம். ஏசாயா 37, 35. என் நிமித்தம் என் தாசனாகிய தாவீது நிமித்தமும் நான் இந்த நகரத்தை ரட்சிக்கும்படிக்கு இதற்கு ஆதரவாய் இருப்பேன் என்பதை கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல்லி அனுப்பினான். பிரியமானவர்களே, என் நிமித்தமும் என் தாசனாகிய தாவீதின் நிமித்தமும், தாவீதின் நிமித்தமும் தேவனாகிய கர்த்தர் எந்த அளவுக்கு தாவீதின் மேல் பிரியமாய் இருந்திருப்பாரானால், இங்கே ஏசாயாலே சொல்லும் பொழுது எசேக்கியாவுக்கு சொல்லக்கூடிய வார்த்தையில் என் நிமித்தம் என் தாசனாகிய தாவீதின் நிமித்தம். ஆகவே தேவனாய் கர்த்தர் தாவீதின் மேல் கொண்ட பிரியம் சாதாரணமான பிரியம் அல்ல. என் கற்பனைகளையும் கட்டளைகளையும் முழு இருதயத்தோடு ஏற்றுக்கொண்டு நடந்தவன், என் இருதயத்துக்கு ஏற்றவன், எனக்கு சித்தமானதை செய்வான். இன்றைக்கு தேவனாய் கர்த்தர் விரும்புகிற அப்படிப்பட்ட பிள்ளைகளாய் நீங்களும் நானும் இருப்போமானால், பிரியமானவர்களே, மேய்ப்பனுடைய மந்தைக்குள்ளே இருந்து, மேய்ப்பனுடைய கீழ் சட்டத்திட்டத்துக்குள்ளே சபைக்குள்ளே இருந்து தேவனாய கர்த்தருக்கு பிரியமும் உகந்தவர்களாக இருப்போமானால் நிச்சயமாக கர்த்தர் நம்ம மேல் பிரியமாக இருப்பார். அவர் நமக்கு ஆதரவாக இருப்பார். ஆண்டவர் சொல்கிறார், என் நிமித்தமும் என் தாசனாகிய தாவீது நிமித்தமும் நான் இந்த நகரத்துக்கு ரட்சிக்கும்படிக்கு இதற்கு ஆதரவாக இருப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். கர்த்தர் ஆதரவு இருக்கும் பொழுது யார் என்ன செய்ய முடியும்? கர்த்தர் எனக்கு சகாயர், மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? யாராக இருக்கட்டும், எப்படிப்பட்ட மனுஷனாக இருந்தாலும் கர்த்தர் நமக்கு சகாயரும் ஆதரவாக இருக்கும்போது சத்துருவனுடைய சதி ஆலோசனைகளாக இருந்தாலும், மனுஷனுடைய கண்ணிகளாக இருந்தாலும், கொள்ளை நோய் இருந்தாலும், பட்டயம் பஞ்சம் இருந்தாலும் ஒன்றும் உன்னை அணுகாதபடி அவர் ஆதரவிலே தற்காக்கப்படுவாய். ஆகவேதான் நான் இந்த நகரத்துக்கு என் நிமித்தம் என் தாசனாகிய தாவீதின் நிமித்தம் ஆதரவாக இருப்பேன். ஆகவே அப்படிப்பட்ட தாவீதை போல நீங்களும் நான் ஆண்டவருக்கு பிரியமாக இருந்தால் என் நிமித்தம் உங்கள் நிமித்தம் என்று கர்த்தர் சொல்வார். உங்கள் நிமித்தம் நான் இந்த தேசத்துக்கு, இந்த நகரத்துக்கு, இந்த ஊருக்கு, இந்த பட்டணத்துக்கு, இந்த குடியிருக்கிற இடத்துக்கு நான் ஆதரவாக இருப்பேன் என்று கர்த்தர் சொல்வார். ஆகவே பிரியமானவர்களே, நம்முடைய கிரிகளை நாம் ஆராய்ந்து பார்த்து ஆண்டவருக்கு பிரியமாக இருக்கிறோமா, அவர் பிரியம் என்மேல் இருக்கிறதா என்பதை நாம் சிந்தித்து சோதித்து பார்க்க வேண்டும். பிரியமானவர்களே, 31 அவருடைய ஆதரவு ஆண்டவர் எப்படி காக்கிறார்? 31:5 ஏசாயா 31:5 லீலா வாசிக்கலாம். 31:5 ஏசாயா 31:5. பறந்து காக்கிற பட்சிகளைப் போல சேனைகளின் கர்த்தர்
கர்த்தர் எருசலேமின் மேல் ஆதரவாக இருப்பார். அவர் அதை காத்து தப்ப பண்ணுவார். அவர் கடந்து வந்து அதை விடுவிப்பார். பிரியமானவர்களே, பருந்து காக்கிற பட்சியை போல தேவனாகிய கர்த்தர் எருசலேமை காத்து ஆதரவாயிருப்பார். ஆகவே தேவனாகிய கர்த்தர் பறந்து காக்கிற பட்சி, ஒரு பட்சி பறந்து தன்னுடைய குட்டிகளை எப்படி காக்குமோ, அவைகளை சத்துரு கொண்டு போகாமல் அவைகளை எப்படி பறந்து காக்குமோ, அப்படி போல தேவனாகிய கர்த்தர் நம்மை காக்கிறார். அதாவது கோழி தன் குஞ்சுகளை தன் செட்டைகளின் நிழலே சேர்த்துக்கிறது போல, கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகளின் மேல் அசைவாடி அவளை தன் செட்டைகளின் மேலே சுமந்து கொண்டு போகிறது போல, தேவனாகிய கர்த்தர் பறந்து காக்கிற பட்சியை போல தேவனாகிய கர்த்தர் உங்களை என்னையும் இந்த ஆபத்து நாளிலே காக்க வல்லவராயிருக்கிறார். ஆகையினால் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மை காக்கும் பொழுது அவருக்கு நாம் எந்த அளவுக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்க வேண்டும் என்பதை நாம் ஆராய்ந்து பார்த்து, எவ்வளவு வேணும் இந்த உலகத்தோடு கூட நமக்கு சம்பந்தம் இல்லை என்பதை உறுதிப்படுத்தி, தேவனாய் கர்த்தருக்கு பிரியமும் உண்மையும் உத்தமமான தாவீதை போல நாம் இருப்போமானால் மெஜியாகவே தேவனாகிய கர்த்தர் நம்ம மேல் பிரியமாக இருப்பார். ஆகையினால பிரியமானவர்களே, எசேக்கியலின் புஸ்தகத்தில் நாம் பார்க்குறோம். எசேக்கியல் 14 அதிகாரம் 13 வசனத்தில், எசேக்கியல் 14:13 ஜெயந்தி வாசிக்கலாம். ஜெயந்தி 14:13, எசேக்கியல் 14 அதிகாரம் 13 வசனம். மனுபுத்திரனே, ஒரு தேசம் எனக்கு விரோதமாய் துரோகம் பண்ணி கொண்டே இருந்து பாவம் செய்தால், நான் அதற்கு விரோதமாக என் கையை நீட்டி அதில் அப்பம் என்னும் ஆதரவு கோலை முறித்து அதில் பஞ்சத்தை அனுப்பி மனுஷரையும் மிருகங்களையும் அதில் இராதபடிக்கு நாசம் பண்ணுவேன். பிரியமானவர்களே, ஒரு தேசம் எனக்கு விரோதமாய் துரோகம் பண்ணி கொண்டே இருந்து என்று சொல்கிறார். கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு ஆதரவாக இருக்கிறார். அவருடைய ஆதரவில் இருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் அவருக்கு பிரியமாக இருக்க வேண்டும். இன்றைக்கி தேசங்கள் தேவனாய் கர்த்தருக்கு விரோதமாய் துரோகம் பண்ணி கொண்டிருந்தால் அதனுடைய விளைவு என்ன சொல்கிறார்? துரோகம் பண்ணி பாவம் செய்தால் நான் அதற்கு விரோதமாய் என் கையை நீட்டி அதில் அப்பம் என்னும் ஆதரவு கோலை முறிப்பேன். அப்பம் என்கிற ஆதரவு கோலை முறிப்பதற்கு ஆண்டவர் எத்தனையோ காரியங்களை கொண்டு வரலாம். தேசத்தில் பஞ்சத்தை கொண்டு வரணுன்னாக்கா பஞ்சத்தை உடனடியாக நேராக கொண்டு வந்துட மாட்டார். இப்போது எருசலேமில் பஞ்சம் உண்டாயிற்று. எப்படி பஞ்சம் உண்டாயிற்று? எருசலேமை சுற்றிலும் சனகரிப்பினுடைய சேனைகள் வந்து சூழ்ந்து கொண்டது. அப்படி அவர்கள் சூழ்ந்து கொண்ட போது முற்றுகை போடப்பட்டது. அவர்கள் முற்றுகை போடப்பட்ட பல மாதங்கள் கடந்த பின்புதான் தேசத்தில் பஞ்சம் உண்டாயிற்று. ஏன்? போக்குவரத்து இல்லை. வெளியே போய் வந்தால்தான் ஆகாரத்தை கொண்டு வர முடியும். ஆக போக்குவரத்து இல்லை என்றபோது சுற்றிலும் முற்றுகையிடப்பட்டு சத்ரு ஆபத்து நாளை கொண்டு வந்தான். அதுபோல் இன்றைக்கு ஆபத்து நாள் ஒருவேளை அப்பம் என்னும் ஆதரவுகோலை முறிப்பதற்காக இன்றைக்கி இந்த கொள்ளை நோய் வந்திருக்கலாம். மனம் திரும்பும்படியாய் கர்த்தர் எச்சரிப்பு கொடுக்கிறார். பிரியமானவர்களே, இந்த கொள்ளை நோயினால் எத்தனையோ பேருக்கு வேலை இழப்பு. லட்சக்கணக்கான ஜனங்கள் வேலை இழந்து விட்டார்கள். அன்றாட தொழில் செய்கிறவர்கள் வேலை இழப்பு. மீண்டும் அதாவது இன்றைக்கி பேப்பரில் ஆட்டோமொபைல் ஃபீல்டு இன்னும் 4 வருடங்களாகமா மீண்டு எழுந்திருப்பதற்கு. ஆட்டோமொபைல் ஃபீல்டுன்னு சொல்லும்போது 2 வீலர் 4 வீலர் எல்லாமே இன்றைக்கி அந்த ஒரு ஃபீல்டிலிருந்து வெளியே வரணும், மீண்டு எழுந்துக்கணும் அப்படின்னா இட் வில் டேக் another 4 years. அடுத்த 4 ஆண்டு காலங்கள் பிடிக்கும் என்று சொல்லப்படுகிறது. ஒவ்வொன்றும் இப்படி ஒவ்வொரு காரியத்தை எடுத்துக்கொண்டு போவேமானால் அதற்குள்ளே என்ன சம்பவிக்கும் என்று தெரியாது. ஆகவே அப்பம் என்னும் ஆதரவு கோலை தேவனாய் கர்த்தர் முறிக்கிறார் என்று சொன்னால் நான் இந்த தேசத்துக்கு ஆதரவாக இருப்பேன். ஆனால் அந்த தேசம் தேவனாய் கர்த்தருக்கு விரோதமாய் துரோகம் பண்ணி பாவம் செய்தால் அதனுடைய அப்பம் என்னும் ஆதரவு கோலை நான் முறித்து பஞ்சத்தை அனுப்பி மனுஷர்களையும் மிருகங்களையும் இராதபடிக்கு நாசம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். பிரியமானவர்களே,
ஆகவே தேவனாகிய கர்த்தர் அதே அதிகாரம் 19ஆம் வசனம் படிங்க. அதே அதிகாரம் 19ஆம் வசனம். ஆனந்தி படிக்கலாம். ஷோலிங்கர் ஆனந்தி. ஷோலிங்கர் ஆனந்தி இல்லை என்றால் விஜயகுமார். எசேக்கியேல் 14:19. அல்லது நான் அந்த தேசத்தில் கொள்ள நோயை அனுப்பி அதிலுள்ள மனுஷரையும் மிருகங்களை நாசம் பண்ணும்படி அதன் மேல் இரத்த பழியையும் உக்கிரத்தையும் ஊற்று. பிரியமானவர்களே, அது நிமித்தம் நான் அந்த தேசத்தில் கொள்ளை நோய் அனுப்பி அதில் உள்ள மனுஷரையும் மிருக ஜீவன்களையும் நாசம் பண்ணி அதன் மேல் இரத்த பழியாக என் உக்கிரத்தை ஊற்றுவேன். தேவனாய் கர்த்தர் தேசத்துக்கு ஆதரவாக இருக்கும்போது அந்த ஆதரவை விட்டு விலகி தேவனாய் கர்த்தருக்கு விரோதமாய் துரோகம் பண்ணி பாவம் செய்யும்போது அப்பம் என்னும் ஆதரவுகளை முறிக்கிறது மாத்திரமல்ல, அந்த தேசத்திலே கொள்ளை நோய் அனுப்பி அதில் உள்ள மனுஷரையும் மிருக ஜீவன்களையும் நாசம் பண்ணுவேன். இன்றைக்கி அப்படிப்பட்ட கொள்ளை நோய் தான் இன்றைக்கு தேசத்தில் உண்டாயிருக்கிறது. தேசமானது இப்படிப்பட்ட கொலை நோயில் தான் இன்றைக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே பிரியமானவருடைய தாக்கம், இதனுடைய விளைவு, அன்றைக்கு கர்த்தருடைய கட்டளையும் நியமங்களையும் விட்டு விலகின இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியில் தேவனாய் கர்த்தர் வாதை உண்டாகும்படியாக செய்தார். எப்படி? என்னாகமத்தின் புஸ்தகம், என்னாகமம் 31ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். என்னாகமம் 31:16. என்னாகமம் 31:16. பேயோரின் சங்கத்திலே பிலேயாமின் ஆலோசனையினால் இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தருக்கு விரோதமாய் ரோகம் பண்ண காரணமாய் இருக்கிறவர்கள் இவர்கள் தானே. அதனால் கர்த்தரின் சபையிலே வாதையும் நேரிட்டதே. பிரியமானவர்களே, இஸ்ரவேலை மோசே அடிமைத்தன வீடாகிய எகிப்தில் இருந்து அழைத்து கொண்டு வந்தபோது வனாந்திரத்திலே அவர்கள் கடந்து வரும்போது பிரியமானவர்களே, பேயோரின் சங்கத்திலே, அதாவது பேயோரின் சங்கத்திலே பிலேயாமின் ஆலோசனையினால் இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தருக்கு விரோதமாக துரோகம் பண்ணினார்கள். தேசத்துக்கும் ஜனத்துக்கும் தேவனாய் கர்த்தர் ஆதரவாக இருக்கும் பொழுது அவருக்கு விரோதமாய் எங்கெங்கே எப்பொழுதெல்லாம் துரோகம் பண்ணினார்களோ அங்கெல்லாம் வாதை உண்டாயிற்று. அதான் இங்கே பார்க்குறோம். கர்த்தருக்கு விரோதமாய் துரோகம் பண்ண காரணமாக இருந்தார்கள் இவர்கள் தானே. அதனால் கர்த்தரின் சபையிலே வாதை நேரிட்டது, வாதை உண்டாயிற்று. அந்த வாதை, அந்த கொள்ளை நோய் பிரியமானவர்களே, எப்போ தேவனாய் கர்த்தர் ஆதரவாக இருக்கும்போது அவர்களை ஆதரவாக இருந்து வழிநடத்தி வருகிறார், அவருக்கு விரோதமாய் துரோகம் பண்ணினார்கள். ஆகையினால துரோகம் பண்ணுகிற தேசத்திலே, துரோகம் பண்ணுகிற சமயத்திலெல்லாம் தேவனாய் கர்த்தர் இப்படி தான் கொள்ளை நோய் அனுப்புகிறார். தேசமே இன்றைக்கு தேவனாய் கர்த்தருக்கு விரோதமாய் துரோகம் பண்ணினார்கள். தேவனாய் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்தபடினால இன்றைக்கு வாதையாகிய கொள்ளை நோய் தேசத்திலே ஒரு முனை தொடங்கி மறுமுனை மட்டும் இன்றைக்கு பட்சித்து கொண்டு வருகிறது. பிரியமானவர்களே, ஒவ்வொரு சமயத்திலும் அதனுடைய தாக்கம் அதிகரித்து கொண்டு தான் இருக்கிறது. இன்றைக்கு 100 நாளில் 10 லட்சம் பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களாம். 100 நாளில் 10 லட்சம் பேர். பிரியமானவர்களே, இன்றைக்கு ஏறக்குறைய 1.5 கோடி ஜனங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆகவே இந்த பாதிப்பு இன்னும் தீவிரமாய் ஆகும் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே இதனுடைய முடிவு தேவனுடைய கரத்தில் இருக்கிறது. ஆகவே தேவனாய் கர்த்தர் இதை நிறுத்தும்படிக்கு தேவனாய் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம், என் ஜனங்களை நாமும் தரிப்பிக்கப்பட்டால் தங்களை தாழ்த்தி தன் பொல்லாத வழிகளை விட்டு ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடும்போது நான் தேசத்துக்கு சேமத்தை அருளுவேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். ஆகவே இன்றைக்கு இப்படிப்பட்ட சூழலில் நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? உபாகமத்தின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். உபாகம் 30:8. உபாகமும் 30:8. புனிதா ஜான்சன்.
உபாகமம் 38 புனிதா ஜான்சன். நீயோ மனம் திரும்பி கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுத்து நான் இன்று உனக்கு கற்பிக்கிற அவருடைய எல்லா கற்பனைகளின்படியும் செய்வாய். பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆபத்து கிட்டி இருக்கிறது. கர்த்தர் ஆதரவாக இருக்கிறார். அந்த ஆதரவுக்குள்ளே நாம் இருக்க வேண்டுமானால் அவருக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளாய் என்ன செய்ய வேண்டும்? முதல்ல நாம் நம்மை ஆராய்ந்து பார்த்து மனம் திரும்பி நம்மை முற்றிலுமாய் ஒரு விசையாய் கர்த்தர் கரத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்க வேண்டும். நாம் எங்கே எதிலே ஆண்டவருக்கு இன்னும் குறைவுள்ளவர்களாக இருக்கிறோம்? ஒரு விசையாய் ஆண்டவரை என்னை புதுப்பித்து என்னை பரிசுத்தப்படுத்தி என்னை சுத்திகரித்து உமக்கு பிரியமான ஆண்டவரே தாவீதைப் போல நானும் காணப்படும்படி கர்த்தாவே நான் இன்று கர்த்தாவே உமது கற்பனைகளையும் கட்டளைகளையும் செய்கிறவனாக அதை விட்டு விலகாதபடி காத்துக்கொள்ளவனாக இருக்கும்படிக்கு என்னை மாற்றலும் என்று சொல்லி நம்மை முழுவதுமாய் கர்த்தர் கரத்தில் ஒப்புக் கொடுக்க வேண்டும். பிரியமானவர்களே, தேவனுடைய ஜனங்கள் தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தருக்கு பிரியமாக இருக்கும்போது நிச்சயமாகவே அந்த தேசத்துக்கு ஆண்டவர் சேமத்தை அருளுவார், கொலை நோயை விளக்குவார், தேசத்திலே அமைதியும் சமாதானத்தையும் கட்டளையிடுவார். ஆகவே நீங்களும் நானும் ஆராய்ந்து பார்த்து நம்மை அவர் கடத்தில் ஒப்பு கொடுத்து அவருடைய கற்பனைகளை அவருடைய எல்லா கற்பனைகளை செய்வாயாக. அவருடைய எல்லா கற்பனைகள்னால் என்ன? எதை சொல்கிறாரு ஆண்டவர்? அவர் எல்லா கற்பனை குறித்து அதிகமாய் சொல்கிற காரியம் என்ன என்று வேதத்தில் நான் பார்க்கும்போது 1 தீமோத்தேயின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். 1 தீமோத்தேயு 6:11 ரெபேக்கால் வாசிக்கலாம். 1 தீமோத்தேயு 6:11. நீயோ தேவனுடைய மனுஷனே இவைகளை விட்டோடி நீதியையும் தேவ பக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையும் சாந்த குணத்தை அடையும்படி நாடு. ஓ யூ மேன் ஆஃப் காட், flee from all these things and do all these things. நீயோ தேவனுடைய மனுஷங்களை எல்லாம் விட்டு ஓடு, இவைகளை செய். பிரியமானவர்களே, அதாவது தேவனாய் கர்த்தருக்கு துரோகம் பண்ணுகிற காரியத்தை எல்லாம் விட்டு ஓடி தேவனாய் கர்த்தருடைய கற்பனைகளை செய்யும்படிக்கு தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் எதை செய்ய வேண்டும் சொல்கிறார்? நீதியையும் தேவ பக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையும் சாந்த குணத்தையும் அடையும்படிக்கு நாட வேண்டும். அதைத்தான் நாட வேண்டும். இந்த பூமியிலே உள்ளவைகள் அல்ல, நாம் நாட வேண்டிய காரியம் நீதி, தேவபக்தி, விசுவாசம், அன்பு, பொறுமை, சாந்த குணம். இவையெல்லாம் தேவனுடைய கற்பனைகளாய் கட்டளைகளாய் இருக்கிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றும்படிக்கு பூமியிலே வெளிப்பட்டார். நியாயப்பிரமாணத்தை எப்படி நிறைவேற்றினார்? கிருபையினாலே நிறைவேற்றினார். கிருபையாகிய கிறிஸ்துவானவர் கொடுத்த கற்பனை கட்டளை எது என்று பார்க்கும்போது நீதி, தேவபக்தி, விசுவாசம், அன்பு, பொறுமை, சாந்த குணம். ஆக இவைகளை சவதரித்து கொள்வோமானால், இவைகளை நாம் நாடுவோமானால் தேவனாகிய கர்த்தர் நம்மிடத்தில் நிச்சயமாய் பிரியமாக இருப்பார். ஆகவே பிரியமானவர்களே, நீதி செய்கிற தேவனுடைய பிள்ளைகளாக இன்றைக்கு நாம் இருக்க வேண்டும். அநியாயம் நிறைந்த உலகத்திலே, அவபக்தி நிறைந்த உலகத்திலே பக்தி தேவனுக்கு பிரியமான மாசில்லாத பக்தி உள்ள தேவனுடைய பிள்ளைகளாக இருக்க வேண்டும். அவிசுவாசம் நிறைந்த உலகத்திலே நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்திலே நிலைத்திருக்க வேண்டும். அன்பில்லாத இந்த உலகத்திலே அன்பை, கிறிஸ்துவின் அன்பை காண்பிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். இந்த உலகத்திலே பொறுமை இல்லாத உலகம், தற்பெருமை நிறைந்த உலகம். ஆகையினால நீங்களும் நானும் நம்முடைய தேவனாய் கர்த்தருக்கு பிரியமுள்ள தேவனுடைய பிள்ளைகளாய் பொறுமையாய் இருக்க வேண்டும். பொறுமை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்களே, யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்களே, கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்களே என்று யாக்கோபிலே நாம் வாசிக்கிறோம். ஆகவே நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நீடிய பொறுமையுள்ளவராக இருந்தார். அடிப்படையிலாக நீங்களும் நானும் இப்படிப்பட்டவர்களை நாட வேண்டும். இந்த நாட்களிலே அவருடைய எல்லா கற்பனைகளையும் செய்வாயாக. அவருடைய கிறிஸ்துவனுடைய கட்டளைகளாகிய இவைகளை நாடும்போது கொலேசியன் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், கொலேசியர் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், பீட்டர் வாசிக்கலாம். சொன் பீட்டர்
பீட்டர் சன் பீட்டர் வாசிக்கலாம். பூமியில் உள்ளவைகள் அல்ல மேலானவைகளை நாடுங்கள். பூமியில் உள்ளவைகள் அல்ல மேலானவைகளை நாடுங்கள். மேலானது எது? தேவனுடைய எல்லா கட்டளைகள் எது எது நாம் வாசித்தோமே. தேவனாகிய கர்த்தருடைய நீதி, தேவ பக்தி, அன்பு, விசுவாசம், சாந்த குணம், இதெல்லாம் எவைகள்? மேலோகத்துக்குரியவைகள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உன்னதத்திலிருந்து பூமிக்கு வந்தார். அவர் வெளிப்படுத்தின காரியங்கள் இவைகளெல்லாம் மேலானவைகள். இந்த மேலானவைகளை நாடுகளாய் நீங்களும் நான் இருக்க வேண்டும். இவைகளை நாடுங்கள். அது எது? மேலானவைகள். பூமியில் உள்ளவைகள் அல்ல. பூமியிலே உண்டாக்குகிற காரியங்கள் எவைகள் என்று பார்க்கும்போது, பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அவயங்கள் எதை தான் உண்டு பண்ணுது? பிலிப்பியன் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். பிலிப்பியர் 3:19. பிலிப்பியன் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். செல்வி வாசிக்கலாம். செல்வி. செல்வி வாசிக்கலாம். அவர்களுடைய முடிவு அழிவு, அவர்களுடைய தேவன் வயிறு, அவர்களுடைய மகிமை, அவர்களுடைய இச்சையே. அவர்கள் பூமிக்கு அடுத்தவர்களை சிந்திக்கிறார்கள். பூமிக்கு அடுத்தவர்களை சிந்திக்கிறார்கள். பூமிக்குரிய காரியங்களை சிந்திக்கிறார்கள். எது? அவர்களுடைய மகிமை, அவருடைய லட்சை. பூமிக்குரிய மகிமை லட்சைக்குரியதாக இருக்கிறது. அவருடைய தேவன் வயிறாயிருக்கிறது. இந்த உலகத்திலே தேவனை அறியாதபடிக்கு இந்த உலகத்திலே புசிப்போம், குடிப்போம், வெறிப்போம், நாளைக்கு சாவோம். ஆகவே பூமிக்குரிய இந்த காரியங்கள் அழிந்து போகிறதா இருக்கிறபடினால் பூமியில் உள்ளவைகள் அல்ல மேலானவைகளை தேடுங்கள், மேலானவைகளை நாடுங்கள். மேலானவைகள் தேவனுடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய கட்டளை. அவர் இந்த உலகத்தில் அதை செய்து காண்பித்தார். ஆகவே தான் அதை நமக்கு போதித்திருக்கிறார். அதை கை கொள்ளுகிற தேவனுடைய பிள்ளைகளாய் இருப்போமானால் அவருக்கு பிரியமாய் இருப்போம். அவர்களுக்கு தேவனாய் கர்த்தர் ஆதரவாக இருப்பார். ஆபத்து நாளிலே இந்த உலகத்தில் அவர் ஆதரவாக இருந்து நம்மை நடத்துவார். ஆகவே பூமிக்குரியவில் அல்ல மேலானவைகளை நாடுகிற தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். கூடுதலாய் 2 பேதுரு புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்கிறாரு. 2 பேதுரு புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். 2 பேதுரு 3:10. ரீனா வாசிக்கலாம். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிறதாய் வரும். அப்பொழுது வானங்கள் மடமடை என்று அகன்று போம், பூதங்கள் வெந்து உருகி போம், பூமியும் அதிலும் எரிந்து அழிந்து போம். அதனால தான் சொல்கிறார் பூமியில் உள்ளவைகள் அல்ல மேலானவைகளை நாடுங்கள். அப்போ பூமியினுடைய காரியங்கள் என்ன? கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருவதாய் வரும். அப்பொழுது வானங்கள் மடமடை என்று அகன்று போகும், பூதங்கள் வெந்து உருகி, பூமியும் அதில் உள்ள கிரியைகளும் அழிந்து போகும். பூமியில் அதனுடைய கிரியைகள் அழிந்து போகிறதா இருக்கிறபடினால் பூமியில் உள்ளவைகள் அல்ல மேலானவைகளை நாடுங்கள். மேலானவைகள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய கற்பனைகளும் கட்டளைகளுமாக இருக்கிறது. அந்த மேலான கிரியைகளை பூமியிலே செய்யத்தக்கதாக தேவனாய் கர்த்தர் இன்றைக்கு நம்மை ஆண்டவர் ஆதரவிலே வைத்து காத்து நடத்துகிறார். ஆகவே அவைகளை கை கொள்கிற அவைகளின்படி செய்கிற தேவனுடைய பிள்ளைகள் தேவனாய் கர்த்தர்களுக்கு ஆதரவாக இருப்பார். பூமியிலே உள்ளவைகள் எல்லாம் அழிவுக்குரியதாக இருக்கிறபடினால் பூமியும் அதன் கிரியைகளும் எரிந்து அழிந்து போகும். இப்படி இவைகளெல்லாம் அழிந்து போகிறதா இருக்கிறபடியால் நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் தேவ பக்தியும் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இப்படி இவைகள் எல்லாம் அழிந்து போகிறதா இருக்கிறதே, அழிந்து போகிற இவைகள் அழிந்து போக கொடுமையானால் தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் அழியாமையை சுதந்திரித்து கொள்ளும்படிக்கு இந்த பூமியில் இருக்கிற நாள் வரைக்கும் தேவனாய் கர்த்தர் வரப்போகிற ஆபத்துக்களுக்கு நம்மை காத்து நடத்த அப்படி ஆதரவிலே நாம் இருப்போமானால் நிச்சயமாக நாம் பாதுகாக்கப்படுவோம். ஆகவே எபிரேயர் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். எபிரேயர் 13:14 நெவில் வாசிக்கலாம். நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை. நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை.
வரப்போகிறதை நாடி தேடுகிறோம். நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை. ஆகவே வரப்போகிற நகரம், அதைத்தான் பூமியில் உள்ள அல்ல மேலானது, பூமியில் உள்ள அல்ல மேலானவர்களை நாடும்படிக்கு தேவனாய கர்த்தர் நமக்கு இந்த நாளிலே ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தை, மேலானவர்களை நாடும்படிக்கு இன்றைக்கு நாம் ஆயத்தப்பட வேண்டும். பூமியில் கிரியைகள் அழிந்து போகும் என்று பார்த்தோம். பூமியிலே உண்டு பண்ணுகிற அவயங்களை நாம் அழித்து தேவனாய கர்த்தர் ஆயத்தம் பண்ணியிருக்கிற மேலானவர்களை நாடும்படிக்கு கடந்து போவோமேனால் நிச்சயமாகவே தேவனாய கர்த்தர் நமக்கு ஆதரவாக இருந்து நம்மை வழிநடத்த அவர் வல்லவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, நாம் நீதிமொழிகளின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், நீதிமொழிகள் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், எப்படி நாம் அதை நாடி தேட வேண்டும் என்பதை நீதிமொழிகள் 2:4 சொல்கிறார். நீதிமொழிகளின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். ஷாரன் வாசிக்கலாம். அதை வெள்ளியை போல் நாடி புதையல்களை தேடுகிறது போல தேடுவாயாகில். எப்படி அதை நாடணும் தேடணும் பார்த்துங்க. தேவனுடைய எல்லா கட்டளைகளையும் கற்பனைகளையும் பூமியில் உள்ளதல்ல மேலானவைகள், அவைகளை எப்படி நாட வேண்டும், எப்படி தேட வேண்டும் என்று இங்கே சொல்கிறார். வெள்ளியை போல நாடி புதையலை போல தேடுவாயாகில். வெள்ளியை போல நாடணும். வெள்ளியும் ஒரு புதையல் இருக்குதுன்னு சொன்னாக்கா அதை எப்படி தேடுவார்களோ அது போல நாம் தேட வேண்டும். அதாவது அதை கண்டுபிடிக்கிற அளவுக்கு தேடுவார்கள். ஒரு புதையல் இங்கே இருக்குது அப்படின்னு சொன்னாக்கா அந்த புதையலை எடுப்பதற்கு அதை ஒரு மனிதன் எவ்வளவு பிரயாசம், அவனுடைய எல்லா பிரயாசத்தையும் செலவிட்டு அதை கண்டுபிடிப்பான், தேடி எடுப்பான், அதை விட்டுவிட மாட்டான், அது கிடைக்கிற வரைக்கும் தேடுவான். அதுபோலத்தான் தேவனுடைய இந்த மேலான காரியங்களை நாம் எப்படி தேட வேண்டும், நாட வேண்டும் என்றால் வெள்ளியைப் போலவும் புதையலைப் போலவும் அதை நிச்சயமாக தேட வேண்டியவர்களாக இருக்கிறோம். புதையலை தேடுறான்னு நிச்சயமாக தேடி தான் எடுப்பான், அதை விட மாட்டான். அதுபோல் தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் இந்த கடைசி நாட்களிலே, ஆபத்து நாட்களிலே தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளையும் கற்பனைகளையும் மேலானதாக இருக்கிற அவருடைய 1 தீமோத்தேயு 6:11 சொன்னவனமாக அதை நாம் வெள்ளியைப் போல புதையலைப் போல நாடி இந்த நாளில் தேடி நம்முடைய தேவனாய் கர்த்தருக்கு பிரியமாய் இருப்போமானால் தேவனாய் கர்த்தர் நிச்சயமாகவே நம்மை அவருடைய ஆதரவிலே வைத்து கண்மணியைப் போல காத்து எல்லாவற்றுக்கும் தப்பவித்து ஆண்டவர் நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளாக நாம் நம்மை ஆராய்ந்து பார்த்து இப்படிப்பட்டவர்கள் நாம் தேடுவோமானால் தேவனாய் கர்த்தர் நம்மோடு இருப்பார். ஆகவே ஏனோ தானம் என்று அல்ல, பூமியில் உள்ளவர்கள் அல்ல, உண்மையாக உத்தமமாக மேலானவர்களை தேடுகிற நாடுகிற தேவனுடைய பிள்ளைகளாக இன்றைக்கு தேவனாய் கர்த்தர் நம்மை வழிநடத்த வல்லவராக இருக்கிறார். ஆகினால் அப்படி தேடும்போது, அப்படி தேடி நாம் அவைகளை கண்டுபிடிக்கும்போது, அப்படிப்பட்டவைகளை நாம் பெற்றுக்கொள்ளும்போது இந்த பூமியில் ஆண்டவர் நம்ம எப்படி வைக்கிறார் என்றால், பூமியிலே தேவனாய் கர்த்தர் வருகை மட்டும் அவர் நம்ம எப்படி காக்கிறார், எப்படி வைக்கிறார் என்று ஏசியா திருக்குறள் புஸ்தகம் 54ஆம் அதிகாரம், ஏசியா 58:14, ஏசியா 58ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், 58:14 எஸ்தர் வாசிக்கலாம். அப்பொழுது கர்த்தரில் மனமகிழ்ச்சியாய் இருப்பாய், பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணி உன் தகப்பனாகிய யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன். கர்த்தருடைய வாய் இதை சொல்லிற்று. அப்பொழுது கர்த்தரில் மனமகிழ்ச்சியாய் இருப்பாய். எப்பொழுது? வெள்ளியைப் போல தேடி, வெள்ளியைப் போல நாடி, புதையலைப் போல தேடுவாயானால் அப்பொழுது கர்த்தரில் மனமகிழ்ச்சியாய் இருப்பாய். தேவனாய் கர்த்தர் உன்னை எல்லா சூழலுக்கும், ஆபத்துக்கும் விபத்துக்கும் தப்பி வைப்பார். அவர் உண்மையில் பிரியமாயிருப்பார். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே தேவனாகிய கர்த்தரிடத்தில் நீ மனமகிழ்ச்சியாக இருப்பாய். பிரியமானவர்களே, ஆபத்து நாளில் கூட ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை மகிழ்ச்சியாக வைப்பார். உண்மை, சத்தியம்.
தேவன் தம்முடைய பிள்ளைகளை ஆபத்து நாட்களில் கூட அவர் மகிழ்ச்சியாய் வைக்கிற தேவன். ஆகவே நம்முடைய தேவனாய் கர்த்தர் ஆபத்து காலத்திலே சகாயர், ஆதரவாய் இருக்கிறார். அவருக்கு பிரியமாய் இருப்போமானால் அப்பொழுது தேவனாகிய கர்த்தரில் மனமகிழ்ச்சியாய் இருப்பாய். பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்க செய்வார். பூமியின் உயர்ந்த இடங்களிலே தேவனாய் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை வைப்பார். உன்னதமான ஸ்தலத்திலே தேவனாய் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை வைப்பார். தேவனாய் கர்த்தர் ஆயத்தம் பண்ணி இருக்கிற நித்தியத்துக்குள்ளே அவர்களை வைப்பார். தேவனாய் கர்த்தர் அவர்களுக்கென்று ஆயத்தம் பண்ணி இருக்கிற ஸ்தலத்துக்குள்ளே பிரவேசிக்கும்படியான பாக்கியத்தை கட்டளையிடுவார். பூமியின் உயர்ந்த இடங்களில் ஏறி இருக்கும்படி பண்ணி உன் தகப்பனாகிய யாக்கோப்புடைய சுதந்திரத்தினால் உன்னை போஷிப்பேன். கர்த்தருடைய வாய் இதை சொல்லிற்று. பிரியமானவர்களே, ஆகவே தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் தேவனாய் கர்த்தருக்கு பிரியமாய் தாவீது தன் வாழ்க்கையிலே ஆண்டவருக்கு பிரியமானதை செய்தபடினால் அவன் முழு இருதயத்தோடு தன் தேவனாய கர்த்தருடைய கட்டளைகளையும் கற்பனைகளையும் கை கொண்டு தேவனுக்கு நான் துரோகம் பண்ணினதில்லை என்று சொல்கிறார். ஆகவே தேவனாய் கர்த்தர் தாவீதுக்கு வந்த எல்லா ஆபத்துக்கும் ஆதரவாக இருந்தார். தேவனாகிய கர்த்தருக்கு பிரியமாயிருந்த தாவீதுக்கு விரோதமாக எழும்பி வந்த எல்லா சத்துருக்களுடைய கைக்கும் தேவனாய் கர்த்தர் தாவீதை மீட்டு ரட்சித்தார். ஆகவே தாவீது குறித்து ஆண்டவர் கொடுக்கிற சாட்சி, அவன் என் இருதயத்துக்கு ஏற்றவன். பிரியமானவர்களே, தாவீது தேவனாய் கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்றவனாய் இருந்தபடினால் கர்த்தருக்கு பிரியமாயிருந்தான். தேவனாய் கர்த்தர் தாவீதினிடத்திலே பிரியமாயிருந்தார். தாவீதுக்கு ஆதரவாயிருந்தார். தாவீதுக்கு எதிரிட்டு வந்தார்கள். ஆகவே தேவனாய் கர்த்தர் எல்லா சத்துருக்களிலிருந்து விடுதலையாக்கி, எல்லா சூழ்நிலைக்கு விடுதலையாக்கி தாவீதை கர்த்தர் போஷித்து பாதுகாத்தார், ரட்சித்தார், தாவீதோடு இருந்தார். பூமியிலே பெரியோருடைய நாமத்துக்கு ஒத்த நாமத்தை தாவீதுக்கு கொடுத்து நித்திய கிருபையை தாவீதுக்கு விளக்காமல் காத்து கொண்டார். அந்த கிருபையை சவுலிடத்திலிருந்து விளக்கினார். ஆனால் தாவீதுக்கு நித்திய கிருபையோடு இறங்கினார். என் கிருபையை அவனை விட்டு விளக்காமல் இருப்பேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணினார். என்னாலும் உனக்கு ஒரு விளக்க வைப்பேன் என்று சொல்லி தாவீதுக்கு ஆண்டவர் சாட்சி கொடுத்தார். காரணம் என்ன? தாவீதை தேவனாய் கர்த்தர் பிரியமாய் இருந்தபடினால், தாவீது தேவனாய் கர்த்தருக்கு பிரியமாய் இருக்கும்படி அவருடைய கட்டளைகளை கற்பனைகளை முழு இதயத்தோடு கை கொண்டார். ஆகவே பூமியில் உள்ளவைகள் அல்ல, மேலானவைகளை நாடும்படி இந்த நாளிலே நம்மை நாம் அவர் கருத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஆண்டவருடைய ஆதரவு நமக்கு என்னாலும் இருக்கும்படிக்கு, அவருடைய ஆதரவை விட்டு நாம் விலகி போகாதபடி, அவருடைய அரவணைப்பிலே அவருடைய ஆதரவிலே அவருடைய கட்டளை கற்பனைகளை கை கொண்டு பூமியில் உலகில் மேலானவர்களை தேடுகிற வெள்ளியைப் போல புதரையைப் போல அதை நாடுவோமானால் தேவனாய் கர்த்தரில் நாம் மனம் மகிழ்ச்சியாக இருப்போம். எந்த சூழ்நிலையும் பஞ்சம், பட்டினி, கொள்ளை நோய், பயங்கரங்கள் எது சூழ்ந்தாலும் ஆண்டவர் நம்மை பாதுகாப்பார், ஆதரவில் வைப்பார். ஆண்டவர் நமக்கு எல்லா தேவையை சந்தித்து மனம் மகிழ்ச்சியை கட்டளையிடுவார். அப்பொழுது பூமி உயர்ந்த இடங்களில் ஏறெடுக்கும்படி செய்வேன். இதை கர்த்தருடைய வாய் சொல்கிறது. ஆகவே பிரியமானவர்களே, தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் அவர் கருத்தில் நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். நம்முடைய தேவனாய் கர்த்தரை நோக்கி பார்ப்போம். இந்த நாட்களிலே ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தைகள், நான் உனக்கு ஆதரவாக இருப்பேன், ஆபத்து நாளிலே நான் உனக்கு ஆதரவாக இருப்பேன். ஆகவே ஆண்டவர் நமக்கு ஆதரவாக இருக்கும்படி, அவர் நம்மேல் பிரியமாக இருக்கத்தக்கதாக, அவருக்கு பிரியமில்லாத காரியத்தை எல்லாம் ஒரு விசையாய் நம்மை விட்டு விலக்கி, நம்மை விட்டு தூரப்படுத்தி, ஒரு விசையாய் நம்மை புதுப்பித்து கொண்டு, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ரத்தத்தால் கழுவப்பட்டு 30:8 உபாகமத்தில் சொல்லவண்ணமாக அவருடைய கட்டளை எல்லா கற்பனைகளையும் செய்வாயாக. ஆகவே பிலிப்பியர் 1 தீமோத்தேயு 6:11 சொல்லவண்ணமாக அவருடைய எல்லா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் சகல கட்டளைகளாகிய நான் வாசித்தவைகளை கை கொள்ளும்போது, அதை தேடும்போது, அதை நாடும்போது நிச்சயமாக தேவனாய் கர்த்தர் நம்மை அவருக்கு பிரியமுள்ள தேவனுடைய பிள்ளைகளாக அவருடைய ஆதரவில் வைத்து பாதுகாப்பார், பராமரித்து வழிநடத்துவார். உலகத்திலே பஞ்சம், பட்டினி எதுவாக இருந்தாலும், கொலை நோய் இருந்தாலும் எல்லாவற்றுக்கும் தப்பித்து காத்துக்கொள்வாராக. ஆக தேவனாய் கர்த்தர் இந்த வார்த்தையை உங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றி தருவார். கர்த்தர் இதை ஆஸ்வதிப்பாராக. ஆமேன். கொஞ்ச காலமே மிஞ்சி உள்ளது, கர்த்தர் இயேசு கிறிஸ்து திரும்ப வருவார். கொஞ்சமாகிலும் காலம் கடத்திடாதே,
கொஞ்சமாகிலும் காலம் கடத்திடாதே.